உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உள்ள வாங்க. வாங்க சார். வாங்க. போறதுங்களா கொண்டு வந்து வீட்ல உட்கார வச்சுட்டு உபசரணை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன்? என்ன பண்ணுவேன்? மன்னிச்சிருங்க, 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 என்ன பண்றீங்க? மன்னிச்சிருங்க, 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 மன்னிச்சிரு சொல்லுங்க, மன்னிச்சிரு சொல்லுங்க. என்ன? இல்ல மன்னிச்சிரு சொல்லுங்க. சரி சரி, மன்னிச்சிட்டேன். மன்னிச்சிட்டீங்களா? அந்த அம்மா மன்னிக்கிற அளவுக்கு இது என்ன தப்பு பண்ணி தொலைஞ்சுன்னு தெரியலையா? இங்க பாருங்க, நான் பேசின எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாம தான் 4 வார்த்தை பேசிட்டேன். நீங்க அப்படி பேசினதுல என்ன தப்பு இருக்கு? யாரா இருந்தாலும் தெரியாதவங்க வந்தா அப்படிதானே நடந்துப்பாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய மனசோட இருக்கீங்க. கோடீஸ்வரங்கன்னா இப்படிதான், எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? சம்பந்தியம்மா எப்படி இருக்காங்க பாருங்க. நீங்களும் மன்னிப்பு கேட்டுருங்க. ஐயோ, பாத்தீங்களா, நான் மறுபடியும் தப்பு பண்றேன். உட்காருங்க, உட்காருங்க. என்னம்மா நீங்க? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். சொல்லணும். முருகா, உங்க வீட்டு பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி, இது போதும், இது போதும். உங்க வாயால எங்க வீட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷம். மெட்வொலி, நான் உங்களுக்கு கால் பண்றேன். மத்தத பேசுவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன கிளம்புறேன்னு சொல்றீங்க? போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். வாங்க 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 வாங்கம்மா. ஆர்த்தி, ஆமா, பொண்ணு பிடிச்சு போச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றிமா. சரி சரி. ஆர்த்தி, அவங்க வந்தப்ப அம்மா தைரியமா பேசினல்ல, அந்த தைரியம் புடிச்சுக்கா. இந்த வீட்டு பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீ அதிர்ஷ்டக்காரி. சொல்லு கார்த்திக். அம்மா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அப்படியா? நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். சொல்லுங்கம்மா. நீ முதல்ல சொல்லு. நீ தானே ஃபோன் பண்ண? அம்மா, நம்ம இருங்காட்டுக்கோட்டை பிளான்ட் அப்ரூவல் சாங்ஷன் ஆயிடுச்சுமா. and I'm so happy மா. அந்த பொண்ணு ரொம்ப ராசியான பொண்ணுடா. யாருமா? உனக்கு பாத்திருக்க பொண்ணுதான்டா. இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கோம். நீ ஃபோன் பண்ற. ஏங்க, மருமகளை பார்த்த நேரம் இருங்காட்டுக்கோட்டை ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆயிருச்சா? சந்தோஷமா இருக்குங்க. அம்மா, சொல்லு கார்த்திக். அந்த ப்ராஜெக்ட்டுக்காக டே அண்ட் நைட் உழைச்சது நீங்க தான். ஆனா அப்ரூவல் கிடைச்ச காரணம் அந்த பொண்ணோட ராசி தான் சொல்றீங்க. நீ சொன்னதும் என் மனசுல அதான் தோணுச்சுடா.
அந்த பொண்ணை பார்த்துட்டு சம்பந்தம் சொன்ன நேரமே நமக்கு இவ்ளோ பெரிய அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அவ உன் வாழ்க்கை பூரா உன் கூட இருந்தா உன் வாழ்க்கை எவ்வளவு உயர்வா இருக்கும்னு நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக். நிச்சயமா அவ என்ன மாதிரி ஏன் என்னை விட உன்னை நல்லா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிப்பா, அங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லு. நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு கால் பண்றேன். சரிம்மா. I love you and take care. யார் போட்டோ வருது உனக்கு என்ன? எதுக்குமா என்கிட்ட காட்ட மாட்டேங்கிற? ஓ, மாப்பிள்ளை போட்டோவா? கொடு. இப்ப மாப்பிள்ளை போட்டோ வருதா உனக்கு என்ன? மா, போட்டோ கொடுமா. முடியாது. மா, முடியாது. போட்டோ கொடுக்கறியா இல்லையா? இப்படி வா. ஓகே. கொடு. கொடுமா. இந்த கோவத்தை பாரு. சும்மா இருமா. ஆர்த்தி, வெக்கப்படுறியா? என்ன ஆர்த்தி, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆ? அந்த வீட்டுக்கு போனா நீ அம்மாவெல்லாம் மறந்துடுவல்ல? ஆர்த்தி, மாப்பிள்ளை போட்டோவா? காட்டு, நானும் பாக்குறேன். என்னம்மா, பார்க்கலான்னு தானே கேட்டேன். ஏய், நீ எதுக்குடி மாப்பிள்ளை போட்டோ பார்க்கணும்? இல்லம்மா, தங்கச்சிக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்க்கலான்னு தான். நீ ஒண்ணும் பார்த்து கிழிக்க வேணாம். பார்க்க வேண்டியவங்களா பார்த்தாச்சு. வந்துட்டேன் மாப்பிள்ளை போட்டோவை பார்க்கறதுக்கு. கொள்ளிக்கணும்லாம் ஒண்ணும் பட வேணாம். இங்க பாரு, அங்க ஏகப்பட்ட பாத்திரம் இருக்கு தேய்க்கிறதுக்கு. அதை தேய்க்கிறத விட்டுட்டு வந்துட்டா தங்கச்சி மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு. படி. சரி. ஆர்த்தி, மாப்பிள்ளை போட்டோ எடுத்து வை. அவ கண்ணில் படக்கூடாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.